கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 19. இந்திரபுரிக்கு சமீபத்திலுள்ள ஒரு சிறு நகரத்தில் ஒரு சிறிய நாட்டுப்புற கோயில் இருக்கிறது. அதன் அருகில் ஒரு மோட்டார் வந்து நின்றது. அவ்வண்டியின் சாளரங்கள் போர்வையால் மூடப்பட்டிருந்தன. வண்டி அங்கு வந்து நின்றதும் அதிலிருந்து முகமுடி அணிந்த ஒருவன் கீழிறங்கினான். அவன் முஷ்டிகரமே. அவன் இறங்கியதும் வண்டி துரிதமாக போய்விட்டது. முஷ்டிகரம் துரிதமாக கோயிலுக்குள் சென்று கோயில் பதிவு புத்தகங்கள் முதலியவை இருக்கும் அறைக்கு சென்று அதன் கதவை ஒரு தரம் கெட்டியாகவும் பிறகு 2 முறைகள் மெதுவாகவும் தட்டினான். அது ஒரு இரகசிய சமிக்கையே. உடனே உள்ளிருந்த ஒரு மனிதன் கதவை திறந்தான். அவன் நாணயமான உடையணிந்து கொண்டிருந்தான். முஷ்டிகரம் உட்சென்றதும் அம்மனிதனை நோக்கி, என்ன சொல்கிறாய்? இன்னும் நீ உடையணிந்து கொள்ளாமலா இருக்கிறாய்? நான் வரும்பொழுது ரயில் வரும் சத்தம் கேட்டது. குரு தன் உடைகளை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் தெரியுமோ என்று அதிகார துணியோடு கேட்டான். அம்மனிதன் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து ஒரு அலமாரியை திறந்து அதிலிருந்த குருவின் உடைகளை எடுத்து அணிந்து கொண்டதோடு பொய் மீசையும் தாடியும் கூட வைத்துக் கொண்டான். இதற்கிடையில் இந்திராபாய், முருகாயி, அவன் சிறுவன் மூவரும் அருகில் இருந்த ரயில் ஸ்டேஷனில் வந்து இறங்கினார்கள். அங்கு ஒரே ஒரு பழைய வண்டி இருந்தது. அவர்கள் அதில் ஏறிக்கொண்டு கோயிலின் அருகில் வந்து இறங்கினார்கள். அப்பொழுதுதான் பொய்க்குருவின் வேடம் முடிந்து முஷ்டிகரம் அவனுக்கு கடைசியாக இனி நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி கூறி முடித்தான். இந்திராபாய் முதலியவர்கள் வண்டியை விட்டிறங்கி கோயில் வாயிற்படியை நோக்கி நடந்தார்கள். குரு வேடம் அணிந்த கள்ளன் கதவில் இருந்த சந்தின் வழியாக அவர்கள் வருவதை பார்த்துவிட்டு குசுகுசுவென்று அதோ அவர்கள் வருகிறார்கள் என்று முஷ்டிகரத்தினிடம் கூறினான். முஷ்டிகரமுடனே சரி, நான் கூறியவை சரியாக கவனம் இருக்கட்டும் என்று கூறிவிட்டு பூனை போல அறைக்குள் புகுந்து கதவை மூடிக்கொண்டான். கள்ளகுரு உள்ளே வருகிறவர்களை நோக்கிச் சென்றான். முருகாயி அவனுக்கு வந்தனம் அளித்து, குருவே, சுகம்தானா? நான் யார் தெரிகிறதா? மறந்துவிட்டீர்களோ என்றாள். குரு சற்று நேரம் அவளை உற்று நோக்கிவிட்டு, உன்னை பற்றி நினைவிருக்கிறது. என்னிடம் மனம் முடித்து கொண்டவர்களை நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்றான். அம்மாது, என்னை யாருக்கு மனம் முடித்தீர்கள் என்பது நினைவில் இருக்கிறதா என்றாள். குரு, பூரணமாக நினைவிருக்கிறது. வயது சற்று முதிர்ந்த ஒரு ஆள், தங்கராஜா என்று பெயர் என்றான். இவற்றை கேட்ட இந்திராபாய் ஆவி சோர்ந்து விட்டாள். குரு, உட்காருங்கள் என்றான். இந்திராபாய்க்கு என்ன நினைப்பதென்று தோன்றவில்லை. குருவை நோக்கி, ஏனையா, நீர் இம்மாதுவுக்கும் தங்கராஜா என்பவருக்கும் மனம் முடித்தது நிச்சயமா என்றாள். குரு ஆம் என்றான். இந்திராபாய் பூரணமாக சோதித்து விடுவோம் என்று துணிந்து, அதை பற்றி பத்திரம் இருக்கிறதா என்று வினவினாள். குரு, இருக்கிறது, காட்டுகிறேன் வா என்று அங்கிருந்த அறையை நோக்கி சென்றான். இந்திராபாயும் அறையின் கதவிற்கு அருகில் சென்று நின்றாள். குரு கதவை திறந்ததும் இந்திராபாய் உள்ளிருந்த உருவத்தை கண்டதும் ஓவென்று அலறினாள். முகமுடி அணிந்த முஷ்டிகரம் அறையை விட்டு வெளிவரும்பொழுது இந்திராபாய் ஓடிவிட முயன்றாள். ஆனால் குருவும் அம்மாதுவும் அவளை பிடித்து நாற்காலில் குந்தச் செய்தார்கள். இந்திராபாய் குருவையும் முருகாயையும் மாறி மாறி நோக்கினாள். அப்போதுதான் தமது கொடிய எதிரியின் வலையில் வந்து சிக்கிக்கொண்டோம் என்று அவள் மனதிற்கு புலப்பட்டதும் பேரிடி விழுந்த நாகம் போல ஆவி சோர்ந்து விட்டது. முஷ்டிகரம் ஒரு வினாடி இந்திராபாயை உற்று நோக்கிவிட்டு பிறகு தன் கூட்டாளியாகிய ஒரு வேடமணிந்த கள்ளனை நோக்கி, மற்றவர்களை வெளியில் தள்ளு என்றான். குரு உடனே முருகாயையும் சிறுவனையும் வாயிற்படிக்கு வெளியில் கொண்டு போய்விட்டு போங்கல் சீக்கிரம் என்று கூறி கதவை மூடி பூட்டிக் கொண்டான். அம்மாது முஷ்டிகரத்தின் உண்மை உருவத்தை அறியாதவளாகச் சென்றாள். முஷ்டிகரம் இந்திராபாயை நோக்கி, கன்னிகையே, சீக்கிரத்தில் உனது நண்பராகிய கிருஷ்ணாராவும் இங்கு வந்து சேர்வார். அதோடு நீங்கள் ஒரு ஆளையும் பிடிக்க தேடிக்கொண்டிருக்கிறீர்களே, அந்த வேலை ஒழிந்து போகும் என்றான். இவன் மொழிகளை கேட்ட இந்திராபாய் நாற்காலியில் சாய்ந்து விட்டாள். முஷ்டிகரம் கேலியாக நகைத்தான். கோயிலுக்குள் இக்கலகம் நிகழ்ந்து கொண்டிருக்கையில் தரகு ஜானகியோடு கூட சென்ற கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் என்ன ஆனார்கள் என்பதை கவனிப்போம். அவர்கள் வண்டியில் ஏறிக்கொண்டதும் நகரத்தை கடந்து வெட்ட வெளியான வழியில் அம்மாது காட்டியபடி வண்டி அதிவேகமாக சென்றது. கடைசியில் ஒரு அழகான வீட்டின் முன் வண்டி நின்றது. மூவரும் உள்ளே இருந்த ஒரு அறைக்குள் சென்றார்கள். அந்த அறை சிறிய அறையாக இருந்தாலும் அழகாக இருந்தது. அதன் வாயிற்படியிலும் சாளரங்கள், கூடத்திற்கு செல்லும் வழிகளிலும் தடித்த பெரிய திரைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. அறைக்குள் சென்றதும் ஜானகி, சற்று உட்காருங்கள்,
அப்பா, இந்த வண்டியில் வந்தது என் பாடு மிகவும் அலுத்து போய்விட்டது. என்ன வேகமாக வண்டியை விடுகிறீர்கள் என்று கூறிக்கொண்டே கூடத்திற்கு செல்லும் வழியில் இருந்த திரையை விளக்கினாள். உடனே அங்கிருந்த 3 ஆட்கள் பாய்ந்து வந்தார்கள். ஜெகதீசன் திடுக்கிட்டு திரும்பி பார்ப்பதற்குள் பின்பக்கம் இருந்த திரையிலிருந்து இருவரும், இன்னொரு திரையிலிருந்து இன்னும் இருவரும் வந்தார்கள். ஒரு வினாடிக்குள் 7 துப்பாக்கிகள் இவர்களை சூழ்ந்து நீட்டப்பட்டன. கிருஷ்ணாராவ் இத்தகைய ஆபத்தைக் கண்டு எல்லளவேனும் மனம் கலக்கமடையவே இல்லை. ஜெகதீசன் சட்டென்று தன் கை துப்பாக்கி எடுத்தான். கிருஷ்ணாராவ், நண்பரே, வேண்டாம் வேண்டாம், எல்லாம் அறிந்திருந்தும் அவசரமேன்? நாம் கண்மூடித்தனமாக சிக்கிக் கொண்டால் அல்லவா அச்சம். தரகு ஜானகி கிருஷ்ணாராவை ஏமாற்றி விடுவதாயினும் அப்புறம் கிருஷ்ணாராவ் உலகிலிருந்து பயனே இல்லை என்று கூறிக்கொண்டே தன் ஜேபியிலிருந்த பெட்டியை எச்சரிக்கையோடு கையில் எடுத்துக்கொண்டு அங்கிருந்த சாய்வு நாற்காலியில் சாவதானமாக சாய்ந்து கொண்டு தன்னை சூழ்ந்திருக்கும் கலரை நோக்கி, நீங்கள் எங்களை சூழ்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை, யாவரும் முன்னே வந்து நிற்கலாம் என்றான். கிருஷ்ணாராவ் ஜெகதீசனிடம் கூறிய சங்கதிகளை கேட்ட பொழுதே இடி விழுந்தவர்களைப் போல ஆகிவிட்ட கலர்கள் பேசாமல் அவ்வாறே எதிரில் வந்து குழுமினார்கள். கிருஷ்ணாராவ், இங்கு இத்தகைய விஷயம் நடக்கும் என்று எதிர்பார்த்தே நான் வந்தேன். ஒரு சங்கதி மட்டும் முன்னாடி கூறிவிடுகிறேன். இதோ என் கரத்தில் இருப்பது என்ன தெரியுமா? சில நாட்களுக்கு முன் பத்திரிகைகளில் ஒரு அமெரிக்க நாட்டான் புதிதாக கண்டுபிடித்த பாதரச வெடிகுண்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா? அதுதான் இது. இதை நான் கீழே போட்டாலும் அல்லது இது என் கையிலிருந்து தவறி விழுந்து விட்டாலும் இங்குள்ள அனைவரையும் பஞ்சு பஞ்சாக பறக்கச் செய்வதோடு இந்த கட்டிடத்தையும் இதை சுற்றி 100 கஜ தூரத்திற்குள் இருக்கும் எல்லா கட்டிடங்களையும் தரைமட்டமாக்கிவிடும். இவ்வளவே சங்கதி. மற்றபடி விசேஷம் இங்கு என்ன என்பதை நீங்கள் கூறலாம் என்றான். கிருஷ்ணாராவ் வார்த்தைகளை கேட்டதும் கள்ளர் முகங்கள் வெளுத்து விட்டன. இனி ஒரு வினாடியேனும் அங்கு நிற்பது பிராண ஆபத்து என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். சற்று நேரம் பீதியோடு அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணாராவ் தன் கையில் பிடித்திருக்கும் பெட்டியை 2 விரல்களில் பிடித்துக்கொண்டு அவர்களை பார்த்து நகைத்து கொண்டிருந்தான். எந்த வினாடி அப்பெட்டி அவன் கரத்தில் இருந்து நழுவி விழுந்து விடுமோ என்று அக்கள்ளர்கள் பெரும் திகிலடைந்தார்கள். கிருஷ்ணாராவ், ஏனப்பா பேசாமல் இருக்கிறீர்கள் என்றான். அக்கள்ளர்கள் என்ன செய்வார்கள்? எல்லோருக்கும் உயிர் இனிப்புத்தானே. கடைசியில் ஒவ்வொருவராக வெளியில் நழுவத் தொடங்கினார்கள். அவர்களில் தலைவனாக இருந்தவன் மட்டும் கடைசி வரையிலிருந்து பார்த்து யாவரும் சென்ற பின் செல்ல முயன்றான். கிருஷ்ணாராவ், அடே நில் என்றதும் அவன் சட்டென்று நின்றான். இதற்கிடையில் தரகு ஜானகி ஓடிவிட்டாள். கிருஷ்ணாராவ் தலைவனாகிய கள்ளன் அருகில் சென்றான். கள்ளனோ பயத்தால் நடுங்கி நின்றான். அவன் முகத்தில் வியர்வை பொடித்தது. கிருஷ்ணாராவ் அவன் அருகில் நின்று கொண்டு அவன் முகத்தை உற்று நோக்கினான். கள்ளன், என்னை போக விட்டு விடும் என்றான். கிருஷ்ணாராவ் ஒரு கரத்தில் அந்த பெட்டியை பிடித்தபடி இன்னும் அவன் சமீபத்தில் சென்று அவன் கரத்தில் இருந்த துப்பாக்கி பறித்து தன் ஜேபியில் வைத்துக்கொண்டு அவனை அங்கிருந்த ஒரு நாற்காலில் உட்காரும்படி கூறினான். கள்ளன் பேசாமல் உட்கார்ந்தான். அறையின் வெளிப்பக்கம் மற்ற கள்ளர்களும் ஜானகியும் குசுகுசுவென்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அக்கல்லரில் ஒருவன் கிருஷ்ணாராவை சுடுகிறேன் என்று தன் துப்பாக்கியை நீட்டினான். மற்றவர்கள், அடே மூடா, நாமெல்லாம் உடனே மடிவோம் என்று கூறி அவனை தடுத்து விட்டதும் யாவரும் வீட்டை விட்டு ஓட்டம் பிடித்தார்கள். கிருஷ்ணாராவ் தன் கட்டளைப்படி உட்கார்ந்து கொண்டிருந்த கள்ளர்களின் தலைவனை நோக்கி, என்னை உங்கள் எஜமானாகிய முஷ்டிகரம் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சொல் என்றான். கள்ளன் பேசாமல் இருந்தான். கிருஷ்ணாராவ், சரி, அது பிரியமில்லையில் உன் எஜமான் இருக்கும் இடத்தையாவது கூறு என்றான். அதற்கும் அவன் பேசாமல் இருந்தான். கிருஷ்ணாராவ் நகைத்துக் கொண்டே, சரி, உனக்கு அதையும் கூற பிரியமில்லாவிட்டால் என் வேலையை நான் செய்ய வேண்டியதே என்று கூறிக்கொண்டு தன் உட்சட்டை செய்பியில் இருந்த கண்ணாடி குழல் போன்ற கருவியை கையில் எடுத்துக்கொண்டு கள்ளனை நோக்கி, நீ பின்னால் ஒரு சமயம் என்மேல் எத்தகைய குற்றத்தை கூறினாலும் நான் அதை செய்திருப்பேன் என்று ஒருவரும் நம்பவே மாட்டார்கள் என்று கூறிவிட்டு ஜெகதீசனை நோக்கி, ஜெகதீசா, இந்தா, இவனுடைய கையில் இருக்கும் சட்டையை மேலே தள்ளி இவன் புயத்தை பிடித்துக்கொள் என்று கூறி தன் ஜேபில் இருந்த ஒரு சிறு கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு தன் கண்ணாடி குழல் போன்ற கருவியின் மேல் ஒட்டப்பட்டிருக்கும் அதிலுள்ள திரவத்தின் பெயர் முதலியவை அச்சடிக்கப்பட்ட கடிதம் கள்ளன் பார்வைக்கு படும்படி திருப்பினான். அதிலுள்ள திரவம் ஒருவன் தேகத்தில் ஏற்றப்பட்டு விட்டால் அவன் என்றும் தீராத குஷ்டரோகியாகி விடுவான். அதை கண்டதும் கள்ளன் நடுநடுங்கி, ஐயோ, வேண்டாம் வேண்டாம், இதனால் உடனே என் பிராணன் போவதாயினும் சரி, நான் முஷ்டிகரம் இருக்கும் இடத்தை காட்டி விடுவேன் என்றான். கிருஷ்ணராவ், நீ காட்டினால் நான் உனக்கு எவ்வித ஆபத்தும் வராமல் காப்பாற்றுவேன். எழுந்து முன்னே நட, செல்வோம் என்றான். உடனே வழிகாட்ட புறப்பட்ட கள்ளன் முன்னும் கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் பின்னுமாக வீட்டை விட்டு வெளிப்பட்டு வெளியில் காத்திருந்த கிருஷ்ணாராவின் வண்டியில் ஏறி புறப்பட்டார்கள். கிருஷ்ணாராவ் வீட்டை விட்டு சென்றதும் ஜானகி துரிதமாக ஓடி டெலிபோன் இருக்கும் இடத்திற்கு சென்று கிருஷ்ணாராவ் தப்பித்து கொண்டு போய்விட்டான் என்று முஷ்டிகரத்திற்கு தெரிவித்து விட்டாள். கோயிலில் இந்திராபாய் ஆவி சோர்ந்து பெரும்பாலும் நாமும் கிருஷ்ணாராவும் சீக்கிரத்தில் இவனால் கொல்லப்படுவோம்
என்று கருதினாள். மற்றபடி கிருஷ்ணாராவ் இவர்களால் சுலபத்தில் ஏமாறக்கூடியவன் அல்ல. ஒரு சமயம் கிருஷ்ணாராவாலேயே நாம் இச்சமயம் காப்பாற்றப்படுவோம் என்று கருதினாள். ஆயினும் மறுபடியும் இச்சண்டாளர்கள் ஒரு சமயம் நம் இருவரையும் கொன்று விடுவார்களோ என்று கருதினாள். அவள் மனம் பலவிதமான கலவரத்தில் இருந்தது. அச்சமயம் அங்கிருந்த டெலிபோன் மணி அடித்ததும் முஷ்டிகரம் சற்றென்று எழுந்து போய் என்ன சமாசாரம் என்று கேட்டான். அதில் வந்த சங்கதியை கேட்டதும் அவனுக்கு அடங்காத கோபம் வந்தது. உடனே டெலிபோன் எந்திரத்தை தரையில் வீசி எறிந்துவிட்டு தன் கூட்டாளியை நோக்கி, அந்த பிசாசு மறுபடியும் தப்பித்து கொண்டு போய்விட்டது. நீ இவளை பார்த்துக்கொள், நான் போய் ஒரு நொடியில் ஒரு வண்டி கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு வெறி பிடித்தவன் போல கோயிலை விட்டு துரிதமாக சென்றான். வெளியில் சென்றதும் முகமுடியை எடுத்து விட்டான். கிருஷ்ணாராவ் கல்லனை முதலில் வண்டியில் ஏறச் செய்து அவன் அருகில் உட்கார்ந்து கொண்டு ஜெகதீசனை வண்டியை விடச் சொன்னான். கிருஷ்ணாராவ் கல்லனை நோக்கி வழியை கூற கேட்டதும் அவன் அதோ அப்பாதையை நேராகச் சென்று சாலை வண்டு மேற்றின் எதிரில் தெற்கு திரும்பும் பாதையை சென்று மேட்டுப்பாலத்தின் கிழக்கு திரும்பும் பாதையோரம் போய் எதிரில் தெரியும் கல்லால் கட்டப்பட்ட சிறிய கோயில் அருகில் வண்டியை நிறுத்தினாள் என்றான். கிருஷ்ணராவ், இப்பொழுது நீ கூறியதில் எல்லளவும் பொய்யில்லையே என்றதும் கல்லன், சத்தியமாக உண்மையே, இன்றேல் என்னை கொன்றுவிடுங்கள் என்றான். வண்டி கோயில் அருகில் சென்று நின்றதும் கிருஷ்ணராவ் கீழே குதித்து ஜெகதீசனை நோக்கி கள்ளன் துப்பாக்கி அவன் கையில் கொடுத்து, பத்திரம், இவன் மேலேயே உன் கண்கள் இருக்கட்டும் என்று கூறிவிட்டு கோயிலை சுற்றி பார்த்தான். கடைசியில் ஒரு அறையில் இருந்த சாளரத்தில் அருகில் சென்று எட்டி பார்த்தான். உள்ளே இந்திராபாய் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறாள். அவள் அருகில் குரு உடையணிந்த ஒருவன் நிற்கிறான். அவனை கண்டதும் மிக்க அனுபவமுடைய கிருஷ்ணராவின் கண்களுக்கு அது மாறுவேடம் என்பது தெரிந்துவிட்டது. அச்சமயம் இந்திராபாய் தற்செயலாக சாளரத்தின் பக்கம் நோக்கினாள். கிருஷ்ணராவ் அங்கு வெளியில் நிற்பதை கண்டதும் அவளுக்கு உண்டாகிய ஆச்சரியம் கொஞ்ச நஞ்சமல்ல. கிருஷ்ணராவ் சட்டென்று ஓடி கதவை திறக்க முயல அவளுக்கு துரிதமாக சமிக்கை செய்தான். இந்திராபாய் அவ்வாறே கதவை நோக்கி பாய்ந்து ஓடினாள். குரு வேடமணிந்த கல்லன் சற்றென்று ஓடி அவளை பிடித்து கொண்டான். வெளியில் சாளரத்தின் அருகில் இருந்த கல் தளத்தை பழுது பார்த்து கொண்டிருந்த வேலைக்காரர்கள் அங்கு ஒரு இரும்பு கம்பியை போட்டு விட்டிருந்தார்கள். கிருஷ்ணராவ் அதை எடுத்து சாளரத்தின் கண்ணாடிகளையும் மர கம்பிகளையும் உடைத்தான். சாளரம் உடைக்கப்படும் சத்தத்தை கேட்ட கல்லன் சற்றென்று திரும்பி பார்த்துவிட்டு இந்திராபாயை கீழே தள்ளி தன் துப்பாக்கி எடுத்து நீட்டினான். இந்திராபாய் பாய்ந்து போய் அவன் புயத்தை கெட்டியாக பிடித்து கொண்டாள். கள்ளன் உடனே துப்பாக்கியால் மோதி அவள் தலைமையில் அடிக்க அவள் தரையில் விழுந்து விட்டாள். கள்ளன் அதன் பின் கிருஷ்ணராவை நோக்கி இருமுறை சுட்டான். ஒரு குண்டும் அவன் மேல் படவில்லை. இன்னொரு குண்டு அவன் விலகும் சமயம் அவன் தோளில் பட்டது. கிருஷ்ணராவ் சமாளித்துக் கொண்டு பாய்ந்து போய் கள்ளன் இன்னொரு முறை சுடுவதற்குள் அவன் கரத்தில் இருந்த துப்பாக்கி பிடுங்கிக் கொண்டான். துப்பாக்கி பொத்தென்று தரையில் விழுந்தது. அச்சமயம் கள்ளன் கிருஷ்ணராவ் பிடியிலிருந்து விலகிக் கொண்டு கோயிலின் உட்பக்கம் ஓடவும் கிருஷ்ணராவ் அவனை துரத்தி சென்றான். கள்ளன் அங்கிருந்த ஒரு திருப்பத்தில் ஓடி நாற்காலிகள் இருக்கும் இடத்திற்கு சென்று ஒரு நாற்காலியை எடுத்து கிருஷ்ணராவின் மேல் மோதி வீசினான். கிருஷ்ணராவ் அதற்கு தப்பித்துக் கொண்டு படிகளில் ஏறி பாடும் மேடைக்கு ஓடி விடாமல் துரத்தி சென்று பற்றினான். அங்கு இருவருக்கும் கை கலந்த யுத்தம் உண்டாயிற்று. இதற்குள் கீழே விழுந்த இந்திராபாய் பூரண புத்தி சுவாதீனம் வந்து எழுந்து நோக்கினாள். கோயிலின் உட்பக்கம் சண்டையிடும் சப்தம் கேட்டது. அவள் அங்கு விழுந்த கள்ளன் துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டு சத்தம் வரும் இடத்திற்கு ஓடினாள். அதற்கிடையில் கள்ளன் கோயிலின் பின்பக்கம் இருந்த ஒரு வழியே ஓடினான். அங்கு ஒரு மேல் சுவரோரம் ஆள் உயரமுள்ள ஒரு நிலை கண்ணாடியும் அதன் பக்கத்தில் ஒரு உயரமான துவஜஸ்தம்பமும் போன்ற கம்பம் இருந்தது. கள்ளன் சுவரில் இருந்த கற்களின் இடையே சந்துகளை பள்ளி போல பற்றி கொண்டு கண்ணாடி சட்டத்தின் மேலேறி கம்பத்தை பற்றி அதன் மேல் ஏறினான். கிருஷ்ணராவும் அவ்வாறே ஏறி கள்ளனை பிடித்தான். அந்த உயரமான இடத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் கீழே தள்ள தங்களால் ஆனவரை ஒரு கை பார்த்தார்கள். இருவரும் பிராண ஆபத்தான நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்குமிடம் உயரமானதால் வெளியில் வண்டியில் இருந்த ஜெகதீசன் இக்காட்சியை பார்த்து திக்பிரமை அடைந்து விட்டான். எப்படியெனில் அக்காட்சியை வண்டியிலிருந்து கள்ளன் கண்டு ஆவென்று சத்தமிட்டான். ஜெகதீசன் இவன் நம்மை ஏமாற்ற பார்க்கிறான் என்று கருதி அவன் கரங்களை பற்றி கொண்டு பிறகே திரும்பி பார்த்தான். கிருஷ்ணராவும் ஒரு மனிதனும் ஒருவரையொருவர் பற்றி கொண்டு பெரிய அபாயகரமான நிலைமையில் இருக்கிறார்கள். ஜெகதீசன் என்ன செய்வான்? தன் அருகில் இருக்கும் கள்ளனை விட்டுவிட்டு செல்லலாகுமா? அது கிருஷ்ணராவின் கட்டளைக்கு விரோதம். கிருஷ்ணராவ் அச்சமயம் கம்பத்தின் அருகிலிருந்த மின்னலை தடுக்க நட்டிருக்கும் கம்பியை தாவி பிடித்தான். அது உடைந்துவிடவே அவன் அங்கிருந்து விழுந்தான். அதை கண்ட ஜெகதீசன் மனம் பதைத்தது. ஆனால் கிருஷ்ணராவ் சாமர்த்தியமாக 3-4 அடிகள் கீழே வருவதற்குள் மறுபடி மீதி இருந்த கம்பியை பற்றி கொண்டான்.
இவன் விழுவதைக் கண்டு சந்தோஷமடைந்த கள்ளன் கம்பத்தில் இருந்தபடி தன் கால்களை கீழே விட்டு கிருஷ்ணராவின் கரங்கள் மேல் பாதங்களை அழுத்தினான். கிருஷ்ணராவ் தன்னால் கூடிய வரையில் சமாளித்தான். குண்டுபட்டு இரத்தப்போக்கு ஏற்பட்டிருப்பதால் ஒரு கரம் மிக்க பலவீனமடைந்திருக்கிறது. ஆகையால் அக்கரத்தை விட்டுவிட நேர்ந்தது. பிறகு ஒரு கரத்தால் மட்டும் எந்நேரம் பிடித்துக் கொண்டிருக்க முடியும்? இன்னும் சற்று நேரத்தில் கீழே விழ வேண்டியதே. ஜெகதீசன் மனம் பதைக்கிறது. அச்சமயம் கோயிலில் இருந்து ஒரு சாளரத்தில் இருந்து யாரோ வெளியில் தலை நீட்டுவதை ஜெகதீசன் கண்டதும் அவனுக்கு உண்டான வியப்பிற்கு அளவே இல்லை. அது இந்திராபாயின் முகமே. மறுவினாடி 2 கரங்கள் வெளியில் நீட்டப்பட்டதும் டுமில் டுமில் என்று 2 வெடிச்சத்தம் கேட்டதும் கம்பத்தை பற்றியிருந்த கள்ளன் கீழே விழுவதைக் கண்டான். ஜெகதீசன் உடனே தன் பக்கத்தில் இருந்த கள்ளனை நோக்கி ஆத்திரத்தோடு, அடே, உடனே எழுந்தேன், கூட வா. விரோதமாக நடக்க முயன்றாலோ உடனே உன்னையும் கொன்று விடுவேன் என்று துப்பாக்கி நீட்டினான். கள்ளன் அவ்வாறே பேசாமல் எழுந்து அவன் கூட செல்லத் தொடங்கினான். சுடப்பட்ட கள்ளன் கோயிலின் வெளிப்பக்கமுள்ள ஒரு மூலையில் விழுந்தான். ஜெகதீசன் சென்று அவன் அருகில் நின்று குனிந்து பார்க்கும் பொழுது அவன் எலும்புகள் அனைத்தும் உடைத்து விட்டிருக்கும் என்று அவன் பிராண அவஸ்தையில் இருக்கிறான் என்றும் தெரிந்தது. ஜெகதீசன் பார்த்து கொண்டிருக்கையிலேயே அவன் ஆவி நீங்கியது. கிருஷ்ணராவ் மெதுவாக கீழிறங்கினான். அதற்குள் இந்திராபாயும் சாளரத்தின் வழியாக வெளியில் வந்து கிருஷ்ணராவை ஆவலோடு பற்றி கொண்டு, உங்களுக்கு காயம் ஒன்றுமில்லையே என்று மிக்க ஆவலோடு கேட்டாள். கிருஷ்ணராவ் இரத்தப்போக்கால் மிக்க பலகீனமடைந்திருந்தான். ஆயினும் அவன் தைரியத்தோடு சமாளித்துக் கொண்டு, எனக்கு ஒன்றுமில்லை என்றான். இந்திராபாய் கடவுள் கருணை என்றாள். அவன் முகத்தில் மிக்க வியப்பும் சந்தோஷமும் உண்டாயிற்று. அவள் கரங்களை பற்றி கொண்டு, இம்முறை நீ என் உயிரை காப்பாற்றினாய் என்றான். அவ்வாறு கூறியதும் இருவரும் தங்களை அறியாமலேயே அன்பின் தூண்டுதலால் ஆலிங்கானம் செய்து கொண்டார்கள். கடைசியில் முஷ்டிகரம் இந்திராபாயையும் கிருஷ்ணராவையும் பிடித்துக் கொள்வதற்காக செய்த பிரமாத முயற்சி அடியோடு பயனற்ற ஆனதோடு முதன்முறை இந்திராபாயை களவாடி வர முயன்றதில் தன் முக்கியமான நண்பர்களில் ஒருவன் மடிந்தது போல இப்பொழுதும் ஒரு நண்பன் விண்ணுலகத்தை அடைந்தான். கிருஷ்ணராவ் தப்பித்துக் கொண்டு போய்விட்டதை அறிந்தபோதே முஷ்டிகரம் சொல்லொண்ணாத மனக்கலக்கமும் கோபமும் அடைந்தான். சரி, கிருஷ்ணராவ் போனால் போகட்டும், இந்திராபாயை வேறு இடத்திற்கு கொண்டு போய் விடுவோம் என்று கருதி அதற்காக வண்டி கொண்டு வரப்போன முஷ்டிகரம் வண்டியோடு திரும்பி வந்த பொழுது கிருஷ்ணராவ் தானும் இந்திராபாயும் இருந்த இடத்தை அறிந்து இந்திராபாயை மீட்டுக் கொண்டு போனதோடு தனக்காக குருவிடம் அணிந்திருந்த தன் நண்பனையும் கொன்றுவிட்டிருப்பதைக் கண்டதும் அவன் மனோநிலைமை எவ்வாறாக இருக்கும் என்பதை இதை வாசிப்போரே ஊகித்துக் கொள்ளலாம். இவ்வளவு நடந்தும் கடவுள் நிராபராதிகளுக்கு எப்படியோ உதவி செய்கிறான் என்று முஷ்டிகரத்தின் புத்தியில் படவே இல்லை. மேற்கண்ட சம்பவங்கள் நடந்த 1 வாரம் கழித்து ஒரு நாள் அதிகாலையில் ஜெகதீசன் இன்னும் படுக்கை விட்டு எழுமுன், ஜெகதீசன் எழுந்திரு என்று ஒரு சத்தம் கிளம்பியதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தான். முஷ்டிகரத்தை பற்றிய விவகாரத்தில் கிருஷ்ணராவ் பகலென்றும் இரவென்றும் இன்ன வேலை என்றும் பாராமல் சென்று உழைக்கும் ஆயாசத்தால் ஜெகதீசன் அன்று நெடுநேரம் தூங்கிவிட்டான். திடீரென்று யாரோ கூப்பிடுவதை கேட்டதும் எழுந்து கண்களை துடைத்துக் கொண்டு சுற்றுமுற்றும் நோக்கினான். அந்த அறையில் ஒருவரும் இல்லை. ஜெகதீசன் பிரமித்து விழித்துக் கொண்டிருக்கையில், ஜெகதீசன் விழித்தெழு என்று மறுபடியும் தெளிவாக கேட்டது. ஜெகதீசன் அங்கிருந்த அடுத்த அறைக்கு சென்று பார்த்தான். அங்கு ஒருவரும் இல்லை. அங்கிருந்த கிருஷ்ணராவ் நித்திரை செய்யும் அறைக்கு சென்று பார்த்தான். அங்கிருந்த மஞ்சத்தில் ஒருவரும் இல்லை. ஆனால் அங்கு மறுபடியும் ஜெகதீசன், ஏ எழுந்திரு என்று சத்தமுண்டாயிற்று. ஜெகதீசன், எங்கிருக்கிறாய் என்றான். இதோ மஞ்சத்தில்தான் என்று விடை வந்தது. ஜெகதீசன் தன் தலையை சொரிந்து கொண்டு உற்று நோக்கினான். அந்த சத்தம் மஞ்சத்திலிருந்து வருகிறது. ஜெகதீசன் அங்கிருந்த சீலைகளை எடுத்த பொழுது அங்கு ஒரு சிறிய பெட்டி இருந்தது. அது சுமார் 10 அங்குல நீளமும் 3 அல்லது 4 அங்குல அகலமும் உயரமும் இருந்தது. அதன் ஒரு பக்கம் 2 வட்டமான துவாரங்களும் முனையிலிருந்து கைக்கடிகார அளவு ஒரு பிள்ளை மேல் வந்தும் இருந்தன. அப்பிள்ளையில் 5-6 துவாரங்கள் இருந்தன. ஜெகதீசன் அதை கரத்தில் எடுத்து உற்று நோக்கிய பொழுது அதிலிருந்து கலகலவென்று நகைக்கும் சத்தம் வந்தது. மறுவினாடி, சீக்கிரம் ரசாயன சாலைக்கு வா, உனக்கொன்று காட்டப் போகிறேன் என்ற சத்தம் வந்தது. இதை கேட்ட ஜெகதீசன், ஓஹோ, ஒரு வகை புதிதாக செய்யப்பட்ட எந்திரம் போல் இருக்கிறது. யாவும் கிருஷ்ணராவை கண்டால் வெளியாகும் என்று சிந்தித்துக் கொண்டே துரிதமாக காலை கடன்களை முடித்து சர்வகலா சாலையில் இருக்கும் ரசாயன ஆராய்ச்சி சாலையை நோக்கி சென்றான். அச்சமயம் அச்சாலையின் ஒரு மூலையில் கிருஷ்ணராவ் ஜெகதீசன் வீட்டில் கண்ட அதே மாதிரியான ஒரு பெட்டியை வைத்துக்கொண்டு ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஜெகதீசன் விழித்து எழுந்து சங்கதியை கேட்ட 1/2 மணி நேரத்திற்குள் அங்கு போய் சேர்ந்தான். ஜெகதீசன் கிருஷ்ணராவை கண்டதும் தன் எதிரில் இருந்த பெட்டியை சுட்டிக்காட்டி, இது என்ன என்றான். கிருஷ்ணராவ், இது ஒருவர் பேசுவதை கேட்டு அப்படியே பேசும் புது எந்திரம். எவ்வளவு குசுகுசுவென்று பேசினாலும் இது கிரகித்துக் கொள்ளும். இதோ
இப்பக்கம் சத்தத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்புகிறது என்று நகைத்துக் கொண்டே கூறினான். அதே சமயம் கிருஷ்ணராவ் அத்தகைய ஒரு எந்திரத்தையும் ஒரு சுருணை கம்பிகளையும் ஒரு சிப்பமாக கட்டி கொண்டிருந்தான். பிறகு கிருஷ்ணராவ் ஜெகதீசனை நோக்கி, முஷ்டிகரம் இந்திராபாயின் வீட்டின் மேல் எந்நேரமும் மோசூல் வைத்திருக்கிறான் என்று தெரிகிறது. நாம் அந்த இடத்தை கண்ணோக்கத்தில் வைத்திருக்கிற வரையில் அவன் ஒன்றும் செய்ய முயல்வான். பிறகு நான் அதை கவனிக்காதது போல வெளிக்கு காட்டிக்கொண்டால் உளவறியலாகும். ஏனெனில் அப்பொழுது அவன் ஏதேனும் செய்ய முயல்வான். அச்சமயம் நான் அவனை அறிந்து கொள்ள அனுகூலம் ஏற்படும் தெரிகிறதா என்றான். ஜெகதீசன், நாம் எப்படியாவது அவனை பிடித்தே தீர வேண்டும் என்றான். கிருஷ்ணராவ், ஆம், நான் இந்த இந்திரங்களில் ஒன்றை இந்திராபாயின் வீட்டில் புத்தகசாலை அறையில் உள்ள டெலிஃபோனோடு சம்பந்தப்படுத்தி வைத்துவிட்டு டெலிஃபோன் கம்பெனிக்கு சொல்லி இந்திராபாய் வீட்டு டெலிஃபோனிலிருந்து நமது டெலிஃபோனுக்கு சமாசாரம் வரும் கம்பி வழியை காலியாக வைக்கும்படி ஏற்பாடு செய்யப் போகிறேன். அப்பொழுது அங்கு நடக்கும் சங்கதிகளை நாம் இங்கிருந்தபடி அறியலாகும் என்றான். சுமார் 1/4 மணி நேரத்திற்குள் கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார்கள்.